பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயம் தியான யோகம் 24வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்றாருன்னா, சங்கற்பத்தில் பிறந்த ஆசைகள் அனைத்தையும் மிச்சமர துறந்து விட்டு உள்ளத்தால் எல்லா பக்கங்களிலிருந்து இந்திரிய கூட்டத்தை நன்கு அடக்கி கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். சங்கற்பத்தில் மனசு நம்மளுக்கு என்னென்ன ஆசைகள் ஓடுதோ அது எல்லாத்தையும் அடிக்கணும். ஒன்றும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை கோவத்தில் நம்ம போய் எதனா பண்ணணும், திட்டணும், அடிக்கணும்னு நினச்சோம்னா அது மனசில் ஒன்றா வெளியில் அதே மாதிரி செய்யும். அதனால் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லாம் அவனுக்கு நம்மள்கிட்ட நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்காக சில பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம பொறுமையை கையாண்டுட்டா பகவான் அவங்களுக்கு பதில் சொல்லுவார். ஆனால் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிட்டாக்கா அவங்ககிட்ட மோதன ஆரம்பித்தா அன்றைங்களே மோதிக்கணும் ஒதுங்கிடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். லேட்டாக, அதாவது காலங்கள் பதில் சொல்கிற நாளாகலாம், ஆனால் பதில் கரெக்டாக நல்லா கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக, அதுதான் ஆசைகள் மனசில் சுத்தப்படுத்திட்டா வெளியில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு கோபம் வராது. அதான் பொறுமை கடலிலும் பெரிதுன்னு. அப்போ நம்ம ஜெயிச்சிட்டாலே வாழ்க்கையில் எல்லாம் ஜெயிச்சிட்டோம். நம்மளுடைய கோபத்தையும் கண்ட்ரோலையும் ஆசைகளையும் அதே மாதிரி. கோபம் மட்டுன்றது இல்லை, ஒரு பணக்காரன் ஆகலாம், பஸ்ஸு வாங்கலாம், எதுவும் நினைக்காதே. இன்றைக்கி நமக்கு என்ன தேவை? கல்யாணம் ஆயிடுச்சா, மனைவி, தாய், தந்தை, மக்கள் இவங்களை எல்லாம் காப்பாற்றி கரை சேர்க்கணும். அதுதான் அவங்களுக்கு நல்லபடியாக வழி ஏற்றிட்டா வழி கரை சேர்த்துட்டா போதும்னு நினைக்கிறேன். அவங்கள ஒரு 10 தலைமுறை சொத்து சேர்த்து வச்சு ஒன்றும் புரோஜனம், அதுக்கெல்லாம் உருப்படாத அளவுக்கு போயின்னு இருக்கு. அந்த பணம் சேர்த்து அதிகமாக இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் அதுலேயும் பணக்காரர்கள் உழைச்சி தர்மத்தோடு சம்பாதிக்கிற குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்காக பணக்கார குடும்பம் பூரா கஷ்டப்படுவாங்கன்னு இல்லை. அடுத்தவங்கள ஆட்டி போட்டு பொதுமக்களுடைய பணத்தை, அதாவது ஒருத்தவங்கிட்ட பணத்தை வாங்கி சம்பாதிச்சாலே அது பாவம். தமிழ்நாட்டில் ஒரு 150 கோடி மக்களை எவ்வளோ இருக்கிறாங்க சரியா? அவ்வளோ பேர்கிட்டையும் பணத்தை சம்பாரித்து கொள்ளடிக்கிறான்னா ஏதோ அரசியல்வாதே யாராக இருக்கட்டும், அவனுக்கு எவ்வளோ பாவங்கள் செய்கிறத பணிபெறுவாங்க. தர்மத்தால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிள்ளைங்க. இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு, மனசுக்குள்ளே ஆசையை சுத்தமாக திறந்துடணும். பணம் சம்பாதிக்கணும், இதை உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லை, அது நினை. ஆனால் அதுக்குண்டான மார்க்கத்தை பகவானை வழி கொடுப்பார். தர்மத்தின் பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நல்லாயிருக்கும். ஹரிச்சந்திரனை எடுத்துக்குவோம், எவ்வளோ இதுவாயிருந்தார். ரகுவம்சத்தில் எடுத்துக்குவோம், தசரத மகாராஜா எப்படி இருந்தால், இப்படி நிறைய இருக்குது. சிபி சக்கரவர்த்தி, அது மாதிரி நிறைய இருக்குது. கோப்பெருஞ்சோயன், அவங்க எல்லாத்தையும் அந்த வாழ்க்கையை பார்த்து தர்மத்தின் வழி போனால் அவங்க வாழ்க்கை இன்றைக்கி வரைக்கும் பாராட்டுறோம். சிபி சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன், அவன் பிள்ளையே தேர் ஓட்டி கொண்டான். அப்போ அவங்க தர்மத்தை, அப்போ அவங்களுக்கு இறைவன் எவ்வளோ அருள் கொடுத்தா இன்றைக்கி வரைக்கும் நம்ம அவரை பேசுகிறோம். அவன் தர்மத்தின் பாதை. அதால் நம்ம என்ன பண்ணணும், மனசுக்குள்ள ஆசையை தேவையில்லாத ஒதுக்கணும். அதாவது கடந்த காலத்தையும் மறந்துடணும், எதிர்காலத்தையும் மறந்துடணும். இப்போ என்ன நடக்குது, இப்போ நமக்கு என்ன தேவை, அது மட்டும் கவனிச்சோம்னா போதும். மீதியெல்லாம் இறைவன் பார்த்துக்குவார். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் ஷத் கிருஷ்ணா அர்ப்பணம்.